ஆஸ் அ பிகினரா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 3 மிஸ்டேக்ஸ் மட்டும் எப்பவுமே கண்டிப்பா பண்ணிடாதீங்க. அந்த 3 மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் யூனிக் ஃபினான்ஷியல் கான்செப்ட்ல வீடியோ போற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வச்சு சூஸ் பண்றது, விச் இஸ் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் மிஸ்டேக். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். நீங்க பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் வச்சு சூஸ் பண்றதுனால உங்களுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட் அங்க கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகியிருக்காது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் இல்லைன்னா சோசியல் மீடியால இன்ஃபுளுசர்ஸ் இந்த ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்கீம் அது கண்டிப்பா இல்லாமல் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபண்ட் டாப்ல இருக்கு அதனால நான் இன்வெஸ்ட் பண்றேன். டாப்ல இருக்கிற ஃபண்ட் எப்பவுமே டாப்லயே இருக்காது, அது கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்கீம் நெக்ஸ்ட் இயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இந்த 3 பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா சஃபிஷியன்ட் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகாததுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதனால ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்றதுனால உங்களுக்கு சஃபிஷியன்ட் ரிட்டர்ன்ஸும் ஜென்ரேட் ஆகும். அட் தி சேம் டைம் நீங்க லாசஸ்ல இருந்து உங்க கேபிட்டலை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம். ப்ராப்பரான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? கமெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் டைப் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.